ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீர் சத்து நிறைந்த சுரைக்காய் கூட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு இதை அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு சுரைக்காயை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுரைக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாணலில் அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதும் அதில் கொஞ்சம் ஒரு மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு 4-5 பல் பூண்டு பல்லை சேர்த்துக்கிறேன். பூண்டு பல்லை சேர்த்து அதையும் வதக்கணும். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். அது கூட மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு அதையும் அது கூட வதக்குறேன். கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காயும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ சுரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். இது நல்லா கொதித்து வெந்ததும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதும் கொஞ்சம் பச்சை பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் அதில் எடுத்து போட்டுக்கிறேன். பச்சை பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்ததும் தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சதை அதிலே போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிக்க விட்டவோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி. இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.